ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ராகன் பால் யூனிவர்ஸில் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வில்லன் மாதிரி கெட்டவங்களாம் வந்திருக்கலாம் இனிஷியலாக. பட் கதை போக கோகுவோட ஃப்ரெண்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸாக கதை போகிற போக்கெல்லாம் மாறி இருப்பாங்க. அப்படி ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸில் யார் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெரிஃபிக்கான ஆளெல்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் அது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கிறது டிஎன். ஸோ டிஎன் ஸ்டார்டிங்ல வந்து டோர்னமெண்ட்ல டஃபஸ்டான ஒரு ஆப்பனண்டா கோகுக்கு வந்து இருந்திருப்பாரு. ஸோ ஃபைட் வந்து செம்ம இன்டென்ஸா போகும். டோர்னமெண்ட்னாலே தெரியும், அது வந்து ஃபைட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு போட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்டே போகும். கிளாசிக் டைம்ல வந்து நம்ம கோகு சின்ன பையனா இருப்பாரு. ஸோ அப்ப டிஎன் வந்து செம பெருசா 4 கையெல்லாம் கொண்டு வந்துகிட்டு ஒரு மாதிரி பயங்கர மாசா இருப்பாரு. அவருக்கு இவருக்கான அந்த ஒரு பேட்டில் வந்து செம்ம இன்டென்ஸா போகும். ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு பயங்கர நெகட்டிவ் டைப் மாதிரி அந்த கேரக்டர் வந்து புஷ் பண்ணுவாங்க. அவருக்கான அந்த எல்லாமே செம இன்டென்ஸா போகும். கிளாசிக் அப்புறம் டிராகன் பால் ஜி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி கடைசியில் ஒரு டீம் மெம்பரா, ஒரு ஃபேமிலியில ஒருத்தரான்ற மாதிரி கோகுவோட லைஃப்ல ஒரு பார்ட்னரா மாறி இருப்பாரு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது ஆண்ட்ராய்ட் 18. ரெட் ரிபன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா செல் சாகா டைமில் ஆண்ட்ராய்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை வச்சு கோகு அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனில் நிறைய விஷயங்கள் அந்த டைமில் போயிட்டு இருக்கோம். அந்த டைமில் தான் 2-3 புது ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து இறக்கிருப்பாங்க. அதில் ஆண்ட்ராய்ட் 18 வந்து ஒரு லேடி. அந்த டைமில் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வில்லன் மாதிரி கொஞ்சம் போர்ட்ரே போடுவாங்க. இந்த டீம் எல்லாரையும் ஏற்று சண்டை போகிறதுக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் பார்த்தா ஃபைனலி செல்லு தான் வந்து ஒரு மெயின் வில்லனை. இவங்க எல்லாரையுமே சக் பண்ணிட்டு இந்த ஒரு உலகத்தையே வந்து கண்ட்ரோல் எடுத்து கோகு இவங்க எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு திட்டத்தோட வருவான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆண்ட்ராய்ட் 16, 17, 18 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு செல்லையே ஏற்று சண்டை போடும். அந்த டைம்ல 16 and 17 வந்து செல் அழிச்சிரும். 18 கிட்டத்தட்ட கொல்ல போவோம். அப்போ கிரில்லின் தான் காப்பாத்தி இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க. அந்த டைம்ல ஆண்ட்ராய்டு 18க்கும் நம்ம கிரில்லினுக்கும் சின்னதா ஒரு காதல் மலர்ந்து அப்படியே ஃபைனலி ஒரு ஃபேமிலியா மாறி ஒரு குழந்தை பெத்து இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஒரு மாதிரி செம ஜாலியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 18 இவங்களோட ஃபேமிலியில இவங்களோட ஒரு டீம்ல ஒருத்தவங்களா மாறிட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது பிக்கலோ. ஸோ பிக்கலோ வந்து ஸ்டார்டிங்ல கோகுவோட டோர்னமெண்ட் ஆப்பனண்ட் ஒரு எனிமி அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாரு. ஸோ அவங்களோட அந்த சண்டைலாம் செம்ம இன்டென்ஸா போய் அதுல வந்து பிக்கலோ செம்மையா தோத்து போயிருப்பாரு கோகுட்ட. இதுக்கு பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சு நான் அவனை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஜியோட ஸ்டார்டிங்ல ராட்டிஷ் அண்ட் கோகுவோட ஃபைட் அப்போ இவர் உள்ள பூந்து இந்த மாதிரி நான் ராட்டிஷை சேர்த்து கொண்டேன்னா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு ஃபைனல் நம்ம கோகுவை கொன்றுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பையன் கோஹானுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு மேல ஒரு சின்ன சென்டிமெண்ட் ஆகி ஸோ அப்படி ஃபேமிலியா கனெக்ட் ஆகி சேயன்ஸோட வருகையை தடுத்து நிறுத்தணுன்ற அந்த ஒரு பயிற்சியில நல்லவனாவே மாறிடுவார் பிக்கலோ. அதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ் சாகாஸ் எல்லாத்துலயும் அப்படியே கனெக்ட் ஆயிடுவாரு. இவங்க ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா கார்டியனா மாதிரி ஒரு நல்ல கேரக்டரா பாசிட்டிவ் கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா பிக்கலோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது மார்ஜின் பூ. ஸோ மார்ஜின் பூவோட ஸ்டார்டிங்ல என்னதான் குண்டா இருக்கக்கூடிய பூ வந்து எல்லாரையும் விளையாட்டுத்தனமா கொண்டுகிட்டு சேட்டையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருந்தாலுமே சேட்டனோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவு ஒரு இன்னசென்ட், அது எந்த அளவு ஒரு நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஈவில் பூ வந்து அதுக்கு சண்டை நடந்து அதுக்கப்புறம் இந்த குண்டு பூ ஈவில் பூ சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் அந்த ஈவில் பூ செஞ்ச அட்டகாசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கும். பட் தென் ஃபைனலி அவ்வளோ பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த நல்ல பூவை மறுபடியும் அந்த ஈவில் பூட்டை வந்து தனியா பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஒரு தனி பேட்டிலே போவோம். ஃபைனலி கோகு வந்து ஈவில் பூ வந்து அழிச்சிருவாரு. அந்த குண்டா நல்ல பூ இருக்குல்ல அதை வந்து சேட்டனே எடுத்துட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் வந்து சேட்டனோட ஃபேமிலியில ஒருத்தரா மாறிடுவாரு. ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் அதை இறக்கி விட்டுட்டு நீ தோத்துரு கடைசியில வந்து நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் வச்சு பேசிட்டு சந்தோஷமா அவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலி பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லவரா மாறி இருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஃப்ரீஸா. ஜி டைம் லைன்ல வந்து பயங்கர கொடூரமான ஒரு ஈவில் வில்லனா பார்த்திருப்போம். ஆனா சூப்பர் டைம் லைன் படி அந்த டோர்னமெண்ட் சாகாலாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரோல் கேரக்டர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு செல்ஃபிஸ் தான், பட் இருந்தாலும் நல்ல வேணாம் அப்படின்றத வந்து ஒரு சில இடங்கள சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோகு அப்படியே கொல்ல போறாரு அப்படின்லாம் நான் நினைச்சேன். பட் கோகுக்கு பவர்ஸை கொஞ்சம் கொடுத்து ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜீரனாலிக்குன்னா நீ வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அட்வைஸும் பண்ணிட்டு போவாரு. ஸோ இது மாதிரி டோர்னமெண்ட்ல கோகுக்கு பக்கபலமாவும் இருந்திருக்காரு. பாசிட்டிவ் சைடு வந்து நின்று சண்டை போட்டிருக்காரு அவரோட யூனிவர்ஸ்க்காக. இதன் காரணமா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, பட் குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்தாலும் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஃப்ரீஸாக்கு.
நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது பீரோஸ். ஸோ பீரோஸ் வந்து நிறைய பேர் ப்ரோ பீரோஸ் வில்லனே இல்லை ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பீரோஸ் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் காட். அவர் வேலையே அழிக்கிறது தான், அவரோட கடமையும் அதுதான். அப்படி அழிக்க வந்த ஒரு ஏர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி. அந்த பூமியை காப்பாற்றணும்னு சண்டை போட்டவங்க தான் இவங்க எல்லாருமே. அதில் ஒரு ஆள் தான் கோகு. அப்படி பார்க்கும்போது இனிஷியலாக அவங்களோட கண்ணோட்டத்தில் பீரோஸ் ஒரு வில்லன் தான் அந்த ஒரு மூவி படி. அப்படிதான் சூப்பர் சையன் காட் லெவலுக்கு போய் அவங்களுக்கும் பீரோஸ்க்கும் இன்டென்ஸா போகும் பேட்டில், பயங்கர இன்டென்ஸா போகும். பீரோஸ்க்கு அது பெரிய டஃபாவே இருந்திருக்காது, பட் இவங்க சைட்ல இருந்து எவ்வளவு சண்டை போட முடியுமோ அவ்வளவு சண்டை போட்டிருப்பாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் ஃபைனலி பீரோஸோட மனம் மாறி சரி ஓகேப்பா பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு அண்ட் வெஜிடா வந்து பாத்தீங்கன்னா சிஷ்ய பிள்ளையாவும் ஏத்துட்டு கிளம்பி இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல பீரோஸ் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அசால்ட்டா பூமியை அழிச்சிட்டு போயிடலாம். அந்த அளவு அவர்கிட்ட பவர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. இருந்தாலுமே அவர் அதை பண்ணல. அவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது வெஜிடா. இருக்கிறதுலையே இவர மாதிரியான ஒரு தலகணம் கொண்ட ஒரு ஆள் கிடையவே கிடையாது நான் சொல்லுவேன். ஃப்ரீஸாலாம் கம்மி, எல்லார விட இவருக்கு தான் அந்த ஹெட் வெயிட் ஜாஸ்தி இந்த ஒரு டிராகன் பால்ல. அப்பேற்பட்ட ஒருத்தர் இனிஷியலி கோகோ எவ்வளோ ஒரு கொடூர வில்லனா பார்க்க முடியுமோ அவ்வளோ கொடூர வில்லனா பார்த்தாரு. இவங்களுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு பயங்கர ஈவலாக போகும். கோஹான் சின்ன பையன்லாம் பார்க்காம அடிப்பாரு, கிரிலினை கொள்ள போவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு. பட் ஃபைனலி உல்மாவோட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவரோட லைஃபே அப்படியே தலைகீழா மாறிடும். ஜியோட டைம்ல எல்லாம் வில்லனா வருவாரு. ஜியோட மிட் சாகாலாம் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் கேரக்டரா மாறி ஜியோட எண்ட்ல எல்லாம் வந்து நல்லவனாவே மாறிடுவாரு. சூப்பர்ல வந்து நல்லவனா இருந்தாலுமே அங்கங்க அவருக்கு வந்து கோகுக்கு பிடிக்காத மாதிரி, கோகுவோட சண்டை போடுற மாதிரி, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கேரக்டரா நம்ம வெஜிடா மாறி இருப்பாரு ஃபைனலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னடா வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோஸும் கொஞ்சம் கண்டினியூஸாக ஒரு கரெக்டாக போட முடியல. அதே மாதிரி வீடியோவும் கொஞ்சம் வாய்ஸ்லாம் டல்லாக இருக்குது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்னொரு 2 or 3 டேஸில் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.